The Lord to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் எல்லாருக்கும். I think you are all sitting very in a serious mood. I think. நீங்கள் எல்லாரும் மிகவும் அங்கே சீரியஸாக உட்கார்ந்து கௌரவமாக. So in the house of the Lord, no, there's a great joy, and also in the presence of the Lord, there's a blessing in our lives. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நமக்கு அங்கே சந்தோஷம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நமக்கு ஆசீர்வாதம் கூட உண்டு. With a great joy I am standing in front of you this morning. இந்த காலை வேளையிலே மிகுந்த சந்தோஷத்தோடு உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். And especially I have come mainly to attend the meeting and also to meet some of our loved ones who were with us in the place of Muscat Assembly Peniel. மஸ்கட்ல இருக்கிற பெனியல் ஆராதனை வீட்டிலே நாங்கள் அங்கே எங்களோடு கூட ஐக்கியப்பட்ட சில சகோதரரை பார்க்கும்படியாகவும் உங்களோடு கூட நான் அங்கே சகவாசம் கொள்ளும்படியாகவும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். Devapriyam was with us and who left us almost 10 years before. தேவப்பிரியம் சகோதரர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களோடு கூட இருந்து மஸ்கட்ல இருந்து இங்கே வந்திருக்கிறார். And his son Benjamin also was there for a few years and he left us. அவருடைய சகோதரனுடைய மகன் பெஞ்சமின் அவர்கள் கூட எங்களோடு கூட சில ஆண்டுகள் இருந்தார். பிற்பாடு அவர் சென்னைக்கு வந்து விட்டார். Then almost 7 years before, sister Glory and child John left us from there. சகோதரி குளோரி அவர்கள் அவருடைய மகன் ஜான் கூட எங்களோடு கூட இருந்தார்கள் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக. பிற்பாடு அவர்கள் வந்து விட்டார்கள். 3 months before Imbaraj also left Muscat and he is here. இன்பராஜா சகோதரர் அவர்கள் கூட 3 மாதங்களுக்கு முன்பாக எங்களை விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். So it's a great joy to meet all of you. நான் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Before we go to the Lord's table, we read just one word and I want to say a few things about me and the house of God back in Muscat. கர்த்தருடைய மேஜையிலே நாம் பங்கு பெறுவதாக சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் சில வசனங்களை. அதற்கு முன்பாக என்னையும் குறித்தும் மஸ்கட்ல இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்தும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். The 1 Corinthians chapter 11 is very famous chapter for believers from our assembly. நம்முடைய அங்கே ஐக்கியத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Even though we may not remember other references and other portions of the Bible, but by default this assembly 1 Corinthians chapter 11 is known to all of us and we can recite it without even looking at the Bible. அங்கே வேதத்தில் இருக்கிற மற்ற அதிகாரங்கள் வசனங்கள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட நம்முடைய சகவாசத்திலே நம்முடைய ஐக்கியத்திலே இருக்கிறவர்களுக்கு இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பார்க்காமலே சொல்லுகிற அளவுக்கு நாம் இதை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம். So don't worry, we are not going to read all the references one by one. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லா வசனத்தையும் ஒன்றாக நாம் வாசிக்க போவதில்லை. Few thoughts that the Lord has put in my heart I would like to share with you. கர்த்தர் என்னுடைய சிந்தையிலே கொடுத்த சில எண்ணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். We will read 1 Corinthians chapter 11 verse 34 last portion. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம் அங்கே கடைசி பகுதியை பார்க்க இருக்கலாம். And the rest I will set in order when I come. மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். Shall we pray? ஜெபிக்கலாம். Blessed God, our loving heavenly Father, we thank thee and praise you, Lord, for this wonderful time you have given to us, O Lord, to be together. So before extend our hearts to thy table, dear Lord, as we Lord stand also as thy children, we look to thee. Thou may bless our fellowship and to speak to us from thy throne of grace, accepting our shortcomings and failures, but we look unto thee. Glorify your name. Pray with thanksgiving in the blessed name of our Lord and Savior Jesus Christ. My name is Abraham. I am coming from Kerala. என்னுடைய பெயர் ஆபிரகாம். நான் கேரளாவிலிருந்து வருகிறேன். I was born again in the year of 1986, October 26, in our assembly back in Muscat. மஸ்கட்ல இருக்கிற நம்முடைய சபையிலே 1986ஆம் ஆண்டு October 26. அக்டோபர் 26ஆம் தேதி நான் மறுபடியும் பிறந்தேன். From there on I am attached to that assembly. நான் அந்த நாள் முதற்கொண்டு மஸ்கட்ல இருக்கிற அந்த தேவ சபையோடு நான் அங்கே ஒன்றி இருக்கிறேன். Actually I am coming from the Catholic background. I have no Bible background or knowledge such, but the Lord saved me. That's in the short form. கத்தோலிக்க பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். எனக்கு இதற்கு முன்பதாக வேதத்தை குறித்து அதிக அங்கே அறிவு இல்லாது, ஆனால் அப்படி இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். But I just want to say something about ours. I am very proud
to say these few words about our assembly or your sister assembly back in Muscat. எங்களுடைய நம்முடைய சபையை குறித்து சொல்லுகிறேன், மிகவும் பெருமை கொள்கிறேன். இல்ல இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மஸ்கட்ல இருக்கிற கிளை சபையை குறித்து சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன். Before 40 years this assembly started with 2 or 3 people. 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2-3 அங்கே விசுவாசிகளை கொண்டு அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. And God used one Pakistani man, a Pakistani brother, to start this fellowship. ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விசுவாசியை கொண்டு ஆண்டவர் இந்த சாட்சியை ஆரம்பிக்கும்படியாக உதவி செய்தார். Now many have come, many have gone. Very proudly I say many people have gone for full-time as a full-time servant from that assembly. அங்க அந்த மஸ்கட்ல இருக்கிற தேவ சபைக்கு அநேகர் வந்தார்கள், அநேகர் அங்கிருந்து கடந்து போயிருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் அநேகர் முழு நேர ஊழியத்திற்கு அந்த சபையிலிருந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Majority of the assembly members of that assembly were born again. They are only new people. அங்கே புதிய ஜனங்கள் அந்த சபையிலே தான் அதிகமாக மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். Of course we have brothers from almost all the states from India. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் சகோதரர்கள் அங்கே வருகிறதுண்டு. We have people from Nigeria. நைஜீரியாவிலிருந்து வருகிறார்கள். There used to be from Nepalis. நேபாளி இருக்கிறார்கள். But by God's grace we were enjoying the presence of the Lord. Lord was adding the people. No, when I look back we cannot understand the ways of God. நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழியை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. இப்பேற்பட்ட பலதர அங்கே ஜாதி ஜனங்கள் மத்தியிலே வந்தாலும் கூட தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய சமூகத்தை எங்களாலே கலிகூற முடிந்தது. Regular baptism 1 after the 2 3 like that people were added to that local assembly there in Muscat. அங்கே மஸ்கட்ல இருக்க அந்த கிளை சபையிலே அடிக்கடியாக ஞானஸ்நானம் 2-3 பேர் எடுத்து விதமாக கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். But of course we don't have any full time God servant as such. Local brothers who are there they were the people who were catering to the need of the assembly. அங்கே முழு நேர ஊழியர் இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே கூட அங்க இருக்கிற உள்ளூர் விசுவாசிகள் சபையில் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிற சபையினுடைய தேவையை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். Now we have a worship meeting in Friday because now Friday is off and holiday for that, so we have a worship on Fridays. எங்களுக்கு அங்கே வெள்ளிக்கிழமையிலே விடுமுறை இருக்கிறதுனாலே அங்கே வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஆராதிக்க கூடி வருகிறோம். 8 to 10 8 மணியிலிருந்து 10 மணி வரை மட்டுமாக. That's a common place. It has been allotted for group by group. 2 hours to and it like that goes. நாம் அங்கே இதுமாய் மத்திய கிழக்கு நாடுகளில் அங்கே பார்க்கும் பொழுது அரபு நாடுகளில் பார்க்கும் பொழுது ஒரு ஹால் இருக்கும், ஒரு சபை ஒரு சகவாசம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஆராதித்து அவர்கள் கடந்து செல்வார்கள். But our brothers and sisters used to travel 350 kilometers so by taxi, but make sure they will be entering the house of God before 8 o'clock. அங்கே அநேக 350 மைல் தூரமாக இருந்த விசுவாசிகள் கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறது உண்டு. ஆனாலும் அவர்கள் தாங்கள் அங்கே தீர்மானித்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால் 8 மணிக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வீட்டிலே காணப்படுவார்கள். Devapriyam and also Glory with a small child, they used to travel by taxi and they made it possible that they will be there before 8 o'clock. சகோதரன் தேவப்பிரியம் அவர்கள் சகோதரி குளோரி அவர் பிள்ளையோடு கூட அநேக தூரம் பிரயாணப்பட்டு வர வேண்டும், காரில் வர வேண்டும் என்றிருந்தாலும் 8 மணிக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வீட்டில் இருப்பார்கள். You will not believe, brothers and sisters, our 2 hours goes like an half an hour. அந்த 2 மணி நேரம் அரை மணி நேரம் போல கடந்து போகும். நீங்கள் அங்கே புரியாது உங்களுக்கு. We have some elders there, they are very loving, very strict and very very prompt in doing the things. அங்கே எங்களுக்கு ஒரு மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அன்புள்ளவர்கள், அங்கே மிகவும் கண்டிப்பாக இருக்கிறவர்கள், அங்கே சரியாக காரியத்தை செய்கிற மூப்பர்கள் உண்டு. We have sometimes 2 or along with English probably sometimes 2 translations are there. ஆங்கிலத்தோடு 2-3 மொழிபெயர்ப்புகள் கூட சில நேரங்கள் இருக்கும். But it's so disciplined that now all these things will go like this way it goes. எல்லா காரியமும் ஒழுக்கமாக கிரமமாக அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த காரியங்கள் சபை ஆராதனை நடக்கும். Once anybody come to the house of the Lord, including child, will not get up and go around and even during the 2 hours. அந்த 2 மணி நேரத்திலே கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற யாரும் கூட சிறு பிள்ளையும் கூட இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து போக மாட்டார்கள். And the translation and also worship is as you are all given lot of time to worship, but we were not given 1 minute or 1.5 minutes. நமக்கு ஆராதனை செய்வதற்கு அநேக நேரம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஆராதிக்கும்படியாக 1 நிமிஷம் இல்லை என்றால் 1.5 நிமிஷம் தான் ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கொடுக்கப்படும். And that too
first preference will be given to those who are coming from outstation. வெளி மாநிலங்களிலிருந்து வெளி தேசத்து ஊரிலிருந்து வருகிறவர்களுக்கு தான் முதலாக அங்கே அவர்களுக்கு தருணம் கொடுக்கப்படும். Because we have a sister assembly in Salala, there is a place called Salala, almost 1,000 kilometers away from us. சலாலா என்ற இடத்திலிருந்து அங்கே 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அங்கே எங்களுக்கு ஒரு கிளை சபை உண்டு. So elders made this, and that brothers made such a thing that first preference will be given to them. அவர்களுக்கு அந்த 1000 கிலோமீட்டர்லிருந்து வருகிறவர்களுக்கு முதல் அங்கே தருணம் கொடுக்கப்படும். Then the next chance is those will be given to them, those who could not worship last Friday. யாருக்கு அடுத்த அங்கே தருணம் கொடுக்கப்படும் என்றால் கடந்த வெள்ளிக்கிழமையில யாராவது ஆராதிக்காமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஆராதிக்கும்படியான தருணம் அந்த வாரத்தில் கொடுக்கப்படும். And they were very loving, and if anybody is not coming to the meeting, and they will go to their house, meet them, ask them why you are not coming, and all sorts of support were extended to us. அங்கே எங்களுக்கு ஒருவேளை கர்த்தருடைய வீட்டுக்கு அந்த நாளிலே வர முடியாமல் யாராவது இருப்பார்கள் என்றால் அங்கே பொறுப்பில் இருக்கிற சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு சென்று அன்பாக ஏன் வர வேண்டும் என்று அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். So we were all looking the Friday morning to come to the house of God. நாங்கள் எல்லாரும் எப்பொழுது அங்கே வெள்ளிக்கிழமை வரும் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். There were times there was no electricity was cut off due to some reasons. You can imagine such a hot, but none will get up from their house, from their seat, and will go in spite of all terrible heat there. அங்கே மிகவும் உஷ்ணமான அங்கே சொல்ல முடியாத அவ்வளவு உஷ்ணம் இருக்கும். சில நேரங்களில் மின்சார துண்டிப்பு இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில கூட அவ்வளவு உஷ்ணத்தின் மத்தியிலும் ஒருத்தரும் கூட கர்த்தருடைய வீட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டார்கள். One brother's problem, one sister's problem is become the problem of the assembly. Their problem. ஒரு சகோதரன் சகோதரியுடைய பிரச்சனை அவருடைய சொந்த பிரச்சனை அல்ல, அது சபையினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. So we as the elders know in and about all of us how many children we have, whether they are born again, their parents, what in and out they used to know, and so much of transparency, so much of love and so much of care was given to us. அங்கே பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒருவரை வருகிற எல்லா விசுவாசிகளை குறித்து அவர்கள் அறிந்து வைத்து அவருடைய தேவை என்ன என்று அறிந்து கரிசனை உள்ளவர்களாக அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And also those who are coming late, next day they have to tell the elders why you were late. யாரெல்லாம் லேட்டா வராங்களோ அடுத்த நாள் அங்கே மூப்பர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஏன் அவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்று. So this is just I am telling many things about tell, but this is all just for the glory of God. இது தேவ நாம மகிமைக்கென்று இந்த சில காரியங்களை சொல்லியிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. We are taught how to respect, how to behave ourselves in the house of the Lord. நாங்கள் எவ்விதமாய் தேவனுடைய வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டும், நம்மை அங்கே செயல்படுத்த வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டு அவ்விதமாய் பழக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். So if anybody from this side going to Muscat, try to contact the brothers there, and they are there to help us. யாராவது இங்க இருந்து ஒருவேளை நம்முடைய சபையிலிருந்து மஸ்கட் போக வேண்டும் என்று இருப்பீர்கள் என்றால் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் உதவி செய்வார்கள். Now coming back to what we have said is that rest I will set in order. நான் நம்ம வாசித்த மற்ற காரியங்களை நான் வரும்பொழுது திட்டம் பண்ணுவேன். The book of the churches Corinthians were the most troublesome church. கொரிந்தியிலே இருக்கிற சபையானது மிகவும் பிரச்சனைக்குரிய சபையாக இருந்தது. Chapter 1 we see there is a divisions. Now since we all know, we are not going to read all those, there was a divisions. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்திலே அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. நாம் எல்லாவற்றையும் வாசிக்க போதிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். And second, when we come to the natural man or carnal man or carnality was prevail in the house of God. அடுத்த காரியம் என்று பார்க்கும் பொழுது மாம்சம் இல்லை என்றால் அங்கே நம்முடைய மாம்சமானது தேவனுடைய வீட்டிலே அங்கே அதிகமாக காணப்பட்டதை நாம் பிற்பாடு வாசிக்கிறோம். Like that, when we go every chapter has got some or other disorder were there in the house of in the Corinthian believers. கொரிந்து விசுவாசிகள் மத்தியிலே ஒவ்வொரு அதிகாரமாக நாம் படித்துக் கொண்டே போவோம் என்றால் ஏதாவது ஒரு குறை அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒழுக்க கிரமம் இல்லாத காரியம் அவரிடத்தில் இருந்தது. The fourth chapter we see there was unfaithfulness in the house of God. நான்காவது அதிகாரத்திலே உண்மை இல்லாத அந்த காரியத்தை வாசிக்கிறோம். Fifth chapter fornication. 5-6 வசன அதிகாரங்களிலே விபச்சாரம் இருக்கிறது. Chapter 5 fornication. 5ஆம் அதிகாரம் விபச்சாரத்தை குறித்து சொல்கிறது. In the sixth chapter court cases.
6ஆம் அதிகாரம் அங்கே கோர்ட்டுக்கு செல்கிற அந்த கேஸை குறித்து இருக்கிறது. In the 7th chapter, marriage has been dishonored. அங்கே 7ஆம் அதிகாரத்திலே எவ்விதமாக விவாகம் அங்கே அசூசிப்பட்டிருக்கிறது இல்லனா கனமில்லாததாக இருக்கிறது என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. 8th chapter, questioning the apostles or the elders or God's servants. 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்களை கேள்வி கேட்கிற ஒரு காரியம் இருக்கிறது. When we come to 9 and 10, we see the people were totally disoriented. 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற விசுவாசிகள் முற்றிலுமாக வேறுபட்டவர்களாக When we இருக்கிறார்கள். come to chapter 11, even Lord's table also been disturbed, disordered. 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது கர்த்தருடைய மேஜை கூட அங்கே தொந்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. People have reduced the power and the holiness of the even Lord's table. கர்த்தருடைய மேஜையிலே இருக்கிற பரிசுத்தம் அந்த வல்லமையை கூட விசுவாசிகள் குறைத்து விட்டார்கள். There was no separation at all among believers and unbelievers. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் எந்த பிரிவில்லாமல் இருந்தது. Now Paul is telling about this, chapter 11 we know all this portion, but then he says, I will set in order when I come. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கடைசியிலே அவர் என்ன சொல்கிறார்? நான் வரும்பொழுது மற்ற காரியங்களை திட்டம் பண்ணுவேன். A total disorder and destruction and disruption in the house of God, and that was the first in the Corinthian believers. முதல் அங்கே கொரிந்து சபையில இருந்த விசுவாசிகள் மத்தியிலே ஒழுக்கம் இல்லாமல் கிரமம் இல்லாமல் அங்கே தொந்தரவு செய்கிற பிரச்சனைக்குரிய காரியங்கள் அவர்கள் மத்தியில இருக்கிறது. Songs are there, Bible now, I can say meetings were there, everything, there was no lack at all. Outwardly everything went on well, but inside disruption and distortion. அங்கே வெளியில இருந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வீட்டுக்குள்ளாக அவர்கள் மத்தியிலே பாடல் பாடுகிற அங்கே இல்லைனால் கூட்டங்களை நடத்துகிற வேத வாசிக்கிற மற்ற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உள்ளே அவர்கள் மத்தியிலே ஒழுக்கம் இல்லாமல் அங்கே தொந்தரவு பண்ணுகிற பிரச்சனை பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது. So here Apostle Paul became very harsh and he said these are the people, division, fornication, and so many things are there, and end of the day even the Lord's table also been disturbed, and people have lost the power and the holiness. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்றால் அவர்கள் மத்தியிலே அங்கே விபச்சாரம் மற்ற காரியங்கள் சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள் இருந்தும் கூட கர்த்தருடைய மேஜையிலுடைய அந்த பரிசுத்தமும் அந்த வல்லமையும் இழந்து போகிற காரியம் இருக்கிறதை குறித்த பவுல் விதமாய் பேசுகிறார். Here one thing I want to say, any believer, any child of God who is respecting the Lord's table, examining himself on a regular basis, then setting him, correcting him become more easy. யாரெல்லாம் இங்கே விசுவாசியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக அவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொண்டு தங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது அந்த விசுவாசிக்கு இந்த கர்த்தருடைய மேஜை உதவி செய்கிறது. அது அவர்களுக்கு லகுவாக இருக்கும். Today we cannot correct God's people because irregularity in taking Lord's table, and there is no respect and there is no fear at all even among God's people for Lord's table. That is why we cannot correct anyone. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் சரிப்படுத்த முடியாமல் இருக்கிற காரணம் என்னவென்றால் அந்த பயபக்தி இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே அந்த பயம் இல்லாதவர்களாக நாம் கிரமமாக நான் அங்கே வாரம் வாரம் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு பெறுகிறேன் எண்ணத்தோடு பங்கு பெறுகிறதுனாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாமாலே சரிப்படுத்த முடியறதில்லை. You try to correct any believer in the assembly, any sister, any brother in the assembly, they will stand, they will even ready to manhandle God's people also. தேவனுடைய ஜனங்களை இன்றைக்கு நீங்கள் திருத்தும்படியாக செல்வீர்கள் என்றால் அவர்கள் நம்மேலே அடிக்கும்படியாக அங்கே பாய்கிற காரியத்தையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. Sorry to say, within ourselves this is what we are witnessing in many of the assemblies. நான் இதை சொல்வதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். अनेक சபையிலே இதை நம்மாலே சாட்சியாக சொல்ல முடியும். Everybody want to power and name and so on in their lives. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அங்கே பேர் வேண்டும், பிரஸ்தாபம் வேண்டும், பொறுப்பு வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். I don't want to be corrected by anyone. I am right, what I am saying I am right. This is a situation, that present situation in our assemblies. நம்முடைய சபையில் இருக்கிற காரியம் என்னவென்றால் இந்த நாளிலே நான் யாராலும் என்னை அங்கே திருத்த முடியாது. நான் என்ன செய்கிறேனோ அது சரி என்ற மனப்பக்குவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். In another way, when we come into 1 Corinthians chapter 2 and 3, natural man and spiritual man and a carnal man is there. நாம் அங்கே இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வண்ணமாக அந்த மாம்சமானது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து மாம்சம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Carnality is prevailing much in the assemblies. That is why things have going wrong in our assemblies. நம்முடைய சபைகளிலே அங்கே காரியங்கள் மிகவும் மோசமாய் கொண்டே போவதற்கு காரணம் என்னவென்றால் ஆவிக்குரியவர்களை பார்க்கிலும் மாம்சமானது மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. And the spiritual people have been cornered, and the carnal people are coming into the leadership, and that's why we see this problem. ஆவிக்குரிய ஜனங்கள் அங்கே கர்த்தருடைய வீட்டிலே ஓரம் கட்டப்பட்டு
மாம்சத்துக்குரியவர்கள் அங்கே தலைமைக்கு இல்லை என்றால் பொறுப்புக்கு வருகிறதுனாலே கர்த்தருடைய வீட்டிலே இவ்வளவு பிரச்சனைக்கு இது காரணமாக இருக்கிறது. Some sort of nature of compromising with the world and systems of the world, that is what we have become. Even it has come in the life of Corinthian believers also. தேவனுடைய அங்கே கொரிந்து விசுவாசிகள் மத்தியிலே இப்பேற்பட்ட நிலைமைக்கு காரணம் என்னவென்றால் உலகத்தோடு உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போகிற வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருந்ததனாலே இப்பேற்பட்ட பிரச்சனைகள். Till chapter 11, rebuke after rebuke or correction after correction. நாம் 11ஆம் அதிகாரத்துக்கு மட்டுமாக அந்த கொரிந்தில் இருக்கிற சபைகளை அவர்கள் அங்கே திருத்துகிறதற்கு अनेक காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Once that is order has been done, when chapter 12 onwards we spiritual gift, exercising of the spiritual gift, and in we chapter 14 and 15 resurrection of the Christ, so much of been told about told in the assembly. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். 14-15 அவர் அங்கே உயிர் தெழுகிற அந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். இவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And about and also love in the house of the Lord. தேவனுடைய வீட்டில் இருக்கிற அன்பை குறித்து சொல்லுகிறார். So brothers and sisters, unless we don't exercise, we don't examine ourselves, set rise in the presence of the Lord, this what you call spiritual things will be something unknown to you. நாம் கர்த்தருடைய மேஜையிலே வரும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளாத பட்சத்திலே இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு மறைவானவைகளாக நமக்கு புரியாதவைகளாக இருக்கும். As far as your life is in disorder, brothers and sisters, these sort of spiritual gift, exercising of the spirit of gifts and love, all those things cannot be work in your life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட ஒழுக்கம் இல்லாத காரியங்களோடு நாம் குறைபட்டவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வரங்கள், இந்த தேவனுடைய அன்பு, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. There is a good order in our assembly that worship and Lord's take examining ourselves, then we have another message. நாம் நம்முடைய சபையில இருக்கிறது ஆராதனை, கர்த்தருடைய மேஜையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து பங்கு பெற்று பிற்பாடு நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. So brother has granted me another 10 minutes, so I'll make it that I will stop with 10 minutes. So now coming back to this chapter 11, 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். There, that particular night, he says, and that night he took the bread. Lord, the Apostle Paul is emphasizing on that particular night what has happened there. அங்கே அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று சொல்லப்பட்ட அந்த ராத்திரியை குறித்து பவுல் அதிகமாய் சொல்கிறார். There were many nights in the life of the Lord Jesus Christ, but this night was very particular and very remarkable in his life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் अनेक இரவுகள் இருந்தது. ஆனால் இந்த இரவானது மிகவும் அங்கே குறிக்கப்பட்ட மிகவும் இல்லை என்றால் அங்கே விசேஷமான ஒரு இரவாக இருந்தது. At that night two things happened. அந்த இரவிலே அந்த ராத்திரியிலே ரெண்டு காரியங்கள் நடந்தது. That was a night of betrayal, அது காட்டி கொடுக்கிற ஒரு இரவா இருந்தது. and also that was a night of denial. இன்னொன்னு மறுதலிக்கிற ஒரு அங்கே இரவா இருந்தது. Night of betrayal by Judah, யூதாஸ் காரியத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டார். night of denial by Peter, பேதுருவினாலே மறுதலிக்கப்பட்டார். So now this is the two examples given unto us that how we ought to be. நாம் எவ்விதமா இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டு உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Actually I am not going to refer all those things since it is known to us. We see a few things about Judah. நாம் எல்லா காரியங்களையும் பார்க்க போவதில்லை. நாம் அறிந்திருக்கிறோம் யூதா காரியத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கிறோம். For the sake of referring, I will refer one or two verses. John chapter 18 verse 1. John chapter 18 verse 1. யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். There we say, and Jesus had spoken these words. He went forth with his disciple over the brook, and verse 2, and Judah also who betrayed him knew the place. அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யோவான் 18:2ஆம் வசனம். So what about Judah? He knows everything. He knew everything. How the Lord is going, where is the Lord is going, ministry. He knew everything, but there is no experience in his life. யூதாஸ் காரியத்தை இயேசுவானவர் எங்கே போகிறார், அவர் என்ன செய்ய போகிறார், எந்த இடத்துக்கு போகிறார், எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட அவரோடு அந்த அனுபவம் இல்லாதவனாக இருந்தான். அறிவுண்டு அனுபவம் இல்லை. அவருக்கு எல்லாம் அறிந்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு அனுபவம் இல்லை. There are so many are in the house of God also. They know everything. If you ask them, they know in and about, but they have not come to the personal experience of the Lord in their lives. நாம் நம்முடைய சபையில கூட பார்க்கிற காரியம் என்னவென்றால் இயேசுவானவரை குறித்து அந்த அறிவானது அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் தனிப்பட்ட வண்ணமாக இயேசு கிறிஸ்துவானவரோடு அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். Your knowledge is good unless you obey, unless you come to a personal experience, you have nothing to do with the Lord, you have nothing to do with the Lord's ministry. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அறிவு நல்லதுதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை உங்கள் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே நாம் செய்கிற ஊழியங்கள் அங்கே சேவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். If I say one verse, can you agree with me? Are such people in the house of God today? In the house of God, if I something like that, there are Judas. Now let me be very frank. There are Judas in the house of God. நான் வெளியரங்கமாக சொல்கிறேன், கர்த்தருடைய நம்முடைய சபையிலே இன்றைக்கும் யூதாஸ் காரியத்திற்குள்ளா இருக்கிறார்கள். It's a lesson for us to know how we need to be. நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்ற பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. Secondly, he was a man who was rebuked by the Lord so many times. அநேக முறை இயேசுவானவராலே யூதாஸ் காரியத்தை கடிந்து கொள்ளப்பட்டார். For example, when we read from Matthew chapter onwards, the Lord says, one of you shall betray, and again he says that the one who give a bread he betray. That means one after the another Lord was correcting, but this man doesn't want to listen at all. இயேசு கிறிஸ்துவானவர் யூதாஸ் காரியத்தை இருக்கும் பொழுது உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களிலே என்னை காட்டி கொடுப்பான் என்று அடிக்கடியாய் அங்கே 2-3 முறை சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட யூதாஸ் காரியத்தை தன்னை திருத்திக் கொள்வதற்கு மனமில்லாமல் இருந்தார். There are believers even today also, God will speak to them in his mercy continually, but there is no heart to accept that. இன்றைக்கு கூட விசுவாசிகள் மத்தியிலே கர்த்தர் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாலும் தங்களை திருத்திக் கொள்வதற்கு மாற்றிக் கொள்வதற்கு இருதயம் இல்லாமல் இருக்கிறார்கள். Lord in his love is always, my son, my daughter, this is not the way, this is not the way. Continually Lord is guiding, but in spite of all that, he has no heart. Oh Lord, I am sorry, this is what happening. இந்த நாளிலே கூட நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், மகனே மகளே என்று இயேசுவானவர் தொடர்ந்து விசுவாசிகளாகிய நம் மத்தியிலே அங்கே நம்மை கடிந்து கொண்டே இருந்தாலும் கூட, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அங்கே மாறுவதற்கு நம்முடைய இருதயம் இடம் கொடுக்கிறதில்லை. And also he is a man, actually there's no time, he is a man who said worship became a waste for him. That means when the alabaster box was brought and they were worshipping, and to him it was a waste. அங்கே அந்த யூதாஸ் காரியத்தை அந்த விலையேறப்பெற்ற நலதத்தை உடைத்த பொழுது அவர்கள் அந்த வாசனையை எல்லாம் முகர்ந்த பொழுது யூதாஸ் சொன்னது, அந்த ஆராதனை வீண் என்று அவன் அவ்விதமாய் சொன்னான். Not able to enjoy the worship of God's people, for other worship of God's people become a waste for me. It's a time of boring, it is time of now so much disturbance in my life. கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாக ஆராதிக்கிற அந்த ஆராதனை அவனுடைய வாழ்க்கையில வீணாக இருந்தது, அது அவன் மற்றவர்களுக்கு அங்கே தொந்தரவு என்று அவன் நினைத்தான். And also we know that he was the one who kissed, he was betrayed the Lord by kiss. இயேசு கிறிஸ்துவை hypocrisy அவன் காட்டி கொடுத்தான். மாயமாலமான ஒரு வாழ்க்கை. When we kiss somebody, it's supposed to be a kiss of love, but it was a kiss of betrayal. அங்கே ஒருவரை நாம் முத்தம் கொடுப்போம் என்றால் அது அன்பினாலே வருகிற வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால் முத்தத்தினாலே காட்டி கொடுத்து மாயமாலத்தை அங்கே பார்க்க முடிகிறது. Brothers and sisters, when you have a time, freely read what exactly about Jude and see if in any way am I like this Judah. ஜூதாஸ் காரியத்தை குறித்து சகோதர சகோதரிகளே நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள், எந்த விதத்திலாவது என்னுடைய வாழ்க்கை அவிதமாக இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But the warning for us from Proverbs chapter 29 verse 1, நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 29 அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 29 முதல் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். Often reproved, harden his neck, shall suddenly be destroyed, and that without any remedy. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். This is what exactly happened in the life of Judah. We know the 30 pieces of silver was also no useful at home. He threw it there and he hanged himself. இதே காரியம் தான் யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் அந்த 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு அதை விசிறி அடித்து அவன் அங்கே நான்று கொண்டு செத்தான். Even the 30 pieces of silver which he thought something of no use, a day come he threw it there and he hanged himself. That's what often reproved, hurt on this neck, shall suddenly go without any excuse. யூதாஸ் காரியத்தை நினைத்து அந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு உபயோகப்படும் என்று நினைத்த அந்த காசையும் அவன் அங்கே விசிறிவிட்டு அங்கே நான்று கொண்டு சேர்த்தான். அதுதான் நாம் வாசிக்கிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். We leave John for a while.
நாம் இப்பொழுது அந்த Judah for a while. ஜூடாவை கொஞ்ச நேரம் நாம் நிறுத்தி விடுவோம். Another character we see, Apostle Peter, who denied the Lord. இன்னொரு குணாதிசயம் இருக்கிறது. ஆண்டவரை மறுதலித்த அப்போஸ்தலனாகிய பேதுரு. He said, I don't know him at all. நான் அவரை அறியேன் என்று சொன்னார். And not one, 3 times he told, I don't know. 3 முறை இயேசுவானவரை நான் அறியேன் என்று I சொன்னார். was just thinking that a public place, your own son is saying, no, I don't know this man, I don't know this lady. If at all happens, what a prick it would be in your heart and my heart. சகோதர சகோதரிகளாக பெற்றோர்களாக இருக்கிற நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நான் இந்த மனுஷனை அறியேன் இவனை அறியேன் என்று பொதுவாக ஒரு இடத்திலே சொல்லுவார்கள் என்றால் எவ்வளவு அங்கே குத்தப்பட்டவர்களாக நாம் இருப்போம். So much so you loved him or her, took care of all our needs, and so much so a time has come. He said, I don't know this lady, I don't know in this man at all. இந்த நாம் நம்முடைய பிள்ளைகளை அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக அவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக நாம் பார்த்திருந்தாலும் கூட ஒரு நேரம் வந்த பொழுது நான் அவரை அறியேன் அவளை அறியேன் என்று சொல்லும் பொழுது அது எவ்விதமாக இருக்கும். Here what went wrong with Peter? பேதுருவுக்கு என்ன தவறாக சம்பவித்தது? Without reading the reference, I'll just say and go. நான் அங்கே வசனங்களை வாசிக்காமல் நான் உங்களோடு சொல்கிறேன். One is that he was a man with overconfidence. அவர் அதிக தன்னம்பிக்கை உடையவனாக இருந்தான். He said, Lord, even though all these people deny, I am there, I will not deny. இவர்கள் எல்லாரும் என்னை மறுதலித்தாலும் கூட நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று ஆண்டவரை பார்த்து சொன்னார். You tell about yourself, why you are gathering, why you are saying, if all, I will not. உங்களை குறித்து நம்மை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாரை குறித்து நாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் அவன் சொல்லிருக்க வேண்டும்? That was one problem of this man. அந்த பேதுருவை குறித்து ஒரு பிரச்சனை அது. Secondly, when Lord went to wash his feet, he said, no Lord, I don't want you to be washed. இயேசுவானவருடைய பாதத்தை கழுவும்படியாக சென்ற பொழுது பேதுரு நீர் என் பாதத்தை கழுவ வேண்டாம் என்று சொன்னார். Lord has to tell Peter, you don't know what I am doing. Now that means the man who are not able to understand the ways of the Lord and the means of the word of the Lord. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேனோ உனக்கு தெரியாது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருடைய வழியையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்ற காரியத்தையும் பேதுரு அறியாதவனாய் இருந்தான். We can say he's an extreme, either that side or this side. இல்லை என்றால் இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அங்கே நான் ஒரு அந்த பக்கத்தில் இருப்பேன் இல்லை என்றால் இந்த பக்கத்தில் இருப்பேன். There are some believers also, before we say something, either will go that corner or he will go that corner. சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நாம் ஏதாவது சொல்லுவதற்கு முன்பதாகவே அவர்கள் அந்த மூலைக்கு செல்வார்கள் இல்லை என்றால் அந்த மூலைக்கு செல்வார்கள். Even if you tell the spiritual things also, we behave like Peter, either this side or this side. நாம் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னாலும் கூட பேதுருவை போல நாம் என்ன செய்வோம்? ஒரு இல்லை இந்த பக்கம் இல்லனா அந்த பக்கம் நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். We need to learn, we need to understand from this scripture. இந்த காரியங்களை வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And one more thing I want to say, in the Garden of Gethsemane, when the Lord was taken his disciple to pray with him, we see there he was sleeping. That means lack of prayerful life. பேதுருடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியம் என்னவென்றால் கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவானவர் சீஷர்களை அழைத்து ஜெபிக்கும்படியாக கொண்டு போன பொழுது பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தான். இன்னொரு முறையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஜெபக்குறைவு அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. This is a very 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 important and very dangerous thing in believers life. Prayerlessness. There is no time for you to pray. You have enough time to watch the YouTube, you have enough time to watch serial, you have so many things are there, but you don't have the time to pray. இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற துக்ககரமான காரியம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு நாம் அங்கே நேரம் இல்லாதவர்களாய் யூடியூப் பார்க்கிறதிலும் சீரியல் பார்க்கிறதிலும் மற்ற காரியங்களிலும் நம்முடைய நேரங்களை செலவிடுகிறோம். Prayer is something we are communing with the Lord. We are talking to God. We are able to understand the pulse of the Lord. நாம் ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு ஐக்கியப்படுகிறது, தேவனோடு தொடர்பு கொள்கிறது, தேவனுடைய சிந்தையில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறது ஏதுவா இருக்கிறது. It is not like, and it is not just like give me, but this is what we are able to understand the pulse of the Lord. We are able to understand the will of God towards you and me. ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே கொடும் இது கொடும் என்று அர்த்தம் அல்ல. ஜெபத்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டு அவர் மனதிலே இருக்கிற அவருடைய சிந்தையை நாம் புரிந்து கொள்ளவேண்டியதா இருக்க வேண்டும். It is sad to say there is no family prayer in many of the believers life. இன்றைக்கு துக்ககரமான காரியம் என்னவென்றால் अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் இல்லை. There is no family prayer at all. குடும்ப ஜெபமே இல்லை. And if at all, if you want to say a short prayer, we will move the prayer time according to the serial time. நாம் ஜெபம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சீரியல் எப்போ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய குடும்ப ஜெபத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். For Peter there was a time to pray, but he did not pray.
பேதுருவுக்கு ஜெபிக்கும்படியாக நேரம் இருந்தது, ஆனால் அவன் ஜெபிக்கவில்லை. It's very serious issue in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் சீரியஸான ஒரு காரியமாக இருக்கிறது. And the Lord is speaking to us. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். And also, finally, I will start here. He was into a wrong company. அவன் பேதுரு தவறான சகவாசத்தோடு சேர்ந்திருந்தான். He followed the Lord for some far distance. சில தூரங்களுக்கு இயேசுவானவரை பின் சென்றான். And then he was sitting with the people who are what do you call brother? Warming up, something like குளிர் அவர் பேதுரு இயேசுவானவர் பேதுரு பின்பற்றி சென்று தூரத்தில் என்ன பண்றாரு, குளிர் காய்களோடு நெருப்பு மூட்டுகளோடு அவர் சேர்ந்து கொண்டார். So this is also another reason that you don't understand the ways of God, because your company is wrong. நாம் தேவனுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய அங்கே இந்த நம்முடைய சகவாசம் தவறாக இருக்கிறது. In another way, we are supposed to be separated people. We cannot behave like the worldly people. We cannot be a worldly man worldly people at all. நாம் அங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். உலக ஜனங்களோடு நாம் ஒற்று போனவர்களாக இருக்க கூடாது. Once upon a time believers were known as a separated people, separated from the world and system of the world. Now it is the other way around now. இப்பொழுது ஒரு காலத்திலே கர்த்தருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் உலகத்தோடு பிரிக்கெடுக்கப்பட்டவர்களாக அங்கே இருந்தார்கள். இப்பொழுது காரியம் என்னவென்றால் அது தலைகீழாக மாறி இருக்கிறது, உலகத்தோடு இருக்கிறார்கள். That means world is in us and Lord is outside. உலகம் நமக்குள்ளே இருக்கிறது, கர்த்தர் வெளியில இருக்கிறார். So also church also we know the church, Lord is knocking at the door, outside the door. அங்கே நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக சபையிலே கூட அவிதமா இருக்கிறது. அங்கே வெளிப்படுத்துற விசேஷத்திலே கர்த்தருடைய அங்கே கர்த்தர் என்ன பண்றார் என்றால் வாசற்படியில் நின்று சபைக்கு வெளியில நின்று தட்டி கொண்டிருக்கிறார். You and I as a worldly people are inside the house of the Lord, and our Lord is the honor of the house of the Lord is outside the door and knocking, can I come, can I come? நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய வீட்டினுடைய எஜமானன் வீட்டிற்கு வெளியில இருந்து வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நான் வரவா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். Peter was in with the wrong company. பேதுருவானவர் தவறான சகவாசம் உடையவராக இருந்தார். But we read Psalms chapter 1 verse 1, I think we all know. In book of Psalms chapter 1. சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். There we have to know, we are not supposed to sit, stand and walk with the ungodly people. நாம் அங்கே துன்மார்க்கரோடு நடக்க கூடாது, உட்கார கூடாது, அவர்களோடு பேச கூடாது. So brothers and sisters, wherever we are, either in school or in college, in the working place, there should be some difference in your life. If not, you are not a believer at all. நீங்களும் நானும் விசுவாசிகளாக நாம் பள்ளியிலே கல்லூரியிலே எங்க இருந்தாலும் கூட வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும் கூட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் விசுவாசிகள் அல்ல. Because the world was crucified Christ. ஏனென்றால் அங்கே கிறிஸ்துவோடு கூட அங்கே உலகம் சிலுவையில் அறைந்து இருக்கிறது. Apostle Paul is also saying I am crucified with Christ. And so he says world, to me world is also crucified. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு உலகம் அவரால் சிலுவையில் அறைந்து இருக்கிறது என்று சொல்கிறார். That is what he end of the Apostle Paul is I have kept my faith, I got a good fight, and the நீதியுடைய கிரீடம், the crown of righteousness is waiting for me. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. You can be a betrayer or you can be a denier. நீங்கள் காட்டிக் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் மறுதலிக்கிறவர்களாக இருக்கலாம். When we are outside, where we are in this world, in the society, these two things can happen. நாம் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே இருக்கும் பொழுது இந்த ரெண்டு காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். And that is what we read from these two people. இந்த ரெண்டு நபரின் வாழ்க்கையில் இருந்து அதான் நாம் வாசிக்கிறோம். We just very briefly, very speed way, we have shared something with the much limitations. மட்டுப்பாடுகள் மத்தியிலே மிகவும் வேகமாக சில காரியங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். But I am sure the Spirit of the Lord is conveying this message, someone of you who are here, to someone or to me. இங்கே இருக்கிற உங்களிலோ ஒருவரிலோ இல்லை என்றால் எனக்கோ பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை உணர்த்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because God will not speak idle words. No, God, like you and me, he will not speak any idle words. If at all any word is being released from the throne of grace, it is for you and it is for me. ஆண்டவர் வீணாக காரியங்களை பேசுகிறதில்லை. கிருபாசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் என்றால் ஒன்று உங்களுக்காக இருக்கும், இல்லை என்றால் எனக்காக இருக்கும். Bible says let a man examine himself. வேதம் சொல்கிறது எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிய வேண்டும். You are not here to examine other sister or brother or we are not supposed to examine them. மற்றவர்களை சகோதரிகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் இங்கே இல்லை. We are very much interested to know others problem, others difficulties, others things.
மற்றவர்களுடைய பிரச்சனைகள் அவருடைய கஷ்டங்களை அறிந்து கொள்வதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை இல்லை என்றால் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். If it is in a good intention, oh, we want to pray, that is different. But why we are examining to flare it up in the sky and tell, oh, you know that brother, you know that sister, this is what happened, this is what we are doing. மற்ற சகோதர சகோதரிகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்ல எண்ணத்திலே ஜபிக்கிற ஒரு சிந்தையிலே இருக்கும் என்றால் அது நல்லது. ஆனால் அவருடைய பிரச்சனைகளை அங்கே வெளிப்படுத்தி காண்பித்து, உனக்கு தெரியுமா இந்த சகோதரன் இப்படி அப்படி என்று சொல்லி அவர்களை குறித்து பிரசித்தம் பண்ணுவதிலே நாம் இருக்கிறோம். I will tell a small incident and then to close. நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். It is something like that. No, it's not an incident. See, once one time it so happened, our house what you call electricity was disconnected. எங்களுடைய வீட்டிலே அங்க மின்சாரம் ஒரு நாள் துண்டிக்கப்பட்டது. And my wife Mercy is telling, you see that house, whether light is there or not. என்னுடைய மனைவி மெர்சி அவர்கள் சொல்றார்கள், அந்த வீட்டை பாருங்க அங்க லைட் எரியுதா என்று. Arey, we are not worried about that. There is no light in your own house, but you are worried about others' house and the lighting, all those things. உங்களுடைய சொந்த வீட்டிலே வெளிச்சம் ஒளி இல்லை, ஆனால் மற்றவருடைய வீட்டிலே வெளிச்சம் இல்லை என்றால் ஒளி இருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவலையுள்ளவர்களாக இருக்கிறோம். So you can be a betrayer of the Lord Jesus Christ, and you can be the person who denied the Lord Jesus Christ in your life. நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை காட்டிக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், இல்லை என்றால் அவரை மறுதலிக்கிறவர்களாக இருப்போம். But one more opportunity. ஆனால் இன்னொரு தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God is a God of opportunities. ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். You and I must have lost many opportunities. நீங்களும் நானும் கூட अनेक தருணங்களை இழந்திருக்கலாம். But in his love and mercy he says, let a man examine himself, so let him eat of that bread and drink of that bread. ஆண்டவர் அன்பினாலே தயவினாலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திலே பானம் பண்ணணும். Lord, I am like a Judah in my behavior. என்னுடைய நான் நடக்கிற காரியங்களிலே நான் யூதாவை காரியத்தை போல இருக்கிறேன். Lord, I am behaving like a Peter. நான் பேதுருவை போல நடந்து கொள்கிறேன் ஆண்டவரே. But Lord, I confess before you, O Lord. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் என்னை அறிக்கையிடுகிறேன். Lord, I am willing to forgo those things in my life. என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நான் மறந்து போக விரும்புகிறேன். Lord, in other way, Lord, I am willing to prepare myself so that there is an order in my life, and after that I am able to enjoy the spiritual gifts and exercise the spirit and the gift of God in my life. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்த ஆயத்தமாக இருந்து சரிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய வரங்களை நான் உபயோகப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். Because there is a disorder in a believer's life, there is a disorder in the house of the Lord also. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லாமல் கிரமம் இல்லாமல் இருக்கிற காரியம் அது கர்த்தருடைய வீட்டிலே கூட ஒழுக்கம் இல்லாமல் கிரமம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கிறது. We are missing the spiritual gifts. நாம் ஆவிக்குரிய வரங்களை இழந்திருக்கிறோம். And also we are missing the exercising of the spirit of the Lord. தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை அங்கே நாம் அனுபவிக்கிற காரியங்களை கூட நாம் இழந்து போயிருக்கிறோம். This is not the Lord's purpose. Our Lord's purpose is that we might enjoy the spirit of the Lord and be able to receive the blessings of the Lord, and also we must exercise the spiritual gift in the house of the Lord. இது தேவனுடைய விருப்பம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். As the Lord speaks to us, let us not take it as a casual, one more message has being given to me. இன்றைக்கு நாம் சாதாரணமாக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு இன்னொரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது என்று இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். But ask the Lord to forgive us. நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம். So that we may able to live for the Lord. அதன் மூலமாக ஆண்டவருக்கு என்று நாம் ஜீவிக்க முடியும். We may be no more as a Judah, as the one who betrayed the Lord. We will not be any more like a Peter who denied the Lord. நாம் யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுத்து அவரை போலவும் அவரை மறுதலித்த பேதுருவை போலவும் இதற்கு பிற்பாடு நாம் அவிதமாக இருக்க வேண்டாம். Let a man examine himself. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். May the Lord bless you and bless me with these words. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வாராக.